ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதன்ஸ் கிச்சனில் பச்சரிசி மாவு வச்சு எப்படி கோலம் போடலான்னு பார்ப்போம். ஒரு மாதம் ஆனாலும் இந்த கோலம் களையவே களையாது, அப்படியே இருக்கும், பேர்ந்து போகாது. அடுத்த முறை நம்ம வீடு கழுவுற வரைக்கும் அந்த கோலம் அப்படியே இருக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 2 கப்பு பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துருக்கேன். இதை ஒரு கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம். மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இதில் வடிகட்டிக்குவோம். இந்த அரிசியில் இருந்த நெல், குருணை, அரைப்படாத அரிசி இது எல்லாம் இதில் வந்துடும். இது இருந்துச்சுன்னா கோலம் பேந்துடும். இப்போ நமக்கு தேவையான அளவு மட்டும் மாவை எடுத்துக்குவோம். மிச்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நான் எப்போவுமே இந்த மாவு வச்சு தான் போடுவேன், அதனால் நிறைய அரைச்சிருக்கேன். இதை கூட இது கூட கொஞ்சமாக பெவிக்கால் சேர்த்துக்கணும். அப்போ தான் கோலம் நல்லா தரையில் ஒட்டிக்கும், கால் மிதித்தாலும் வராது. கொஞ்சம் பெவிக்கால் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்குவோம், கையில் எடுத்து போடுற அளவுக்கு. அவ்வளோதான், வாங்க கோலம் போடலாம். இப்போ இது போல் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிடுங்க, சின்னதாக இந்த மாவு தொட்டு போடுற மாதிரி. இப்போ நமக்கு என்ன விருப்பமோ அந்த கோலத்தை போடலாம். எங்கள் வீட்டு நிலவாசலில் போடுறேன் இந்த கோலம். இது எப்போவுமே நான் போட்டு வைப்பேன். இன்னைக்கு போடுறேன் பாருங்கள். இப்படி ஒரு விரல் வச்சு எவ்வளோ பெருசாக வேணாலும் போடலாம், நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கோலம் அழகாக போட்டாச்சு. இந்த கோலம் காஞ்சதுக்கப்புறம்
ஒரு மாதம் ஆனாலும் நம்ம அடுத்த தடவை வீடு கழுவுறப்போ தண்ணியை தொட்டு தொடச்சோம்னா போயிடும். துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். அது வரைக்கும் இது பேராது, எதுவுமே பண்ணாது, அப்படியே இருக்கும். எப்போவுமே உங்கள் நிலவாசலில் கோலம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.